வணக்கம் நண்பர்களே. ரொம்ப ஆரம்பத்திலேருந்தே காங்கிரஸ் கட்சிக்கு நம்முடைய சேனலில் என்னுடைய கருத்துக்களாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். அந்த திமுக கூட்டத்தில் உங்களுக்கு மரியாதையும் இல்லை, எந்த விதமான ஒரு முன்னுரிமையும் இல்லை, ப்ரிஃபரன்ஸும் உங்களுக்கு கிடையாது. இது இல்லைங்கிறது வெளிப்படையாக தெரியுது, நான் சொல்லணுன்ற விஷயம் இல்லை. இது ஏதோ உங்கள் கூட்டணியை உடைக்கிறதுக்காக நான் ஒரு வதந்தியோ இல்லை யாரோ தூண்டி விட்டு நான் பேசுகிறேனோ இது மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். மிக மிக எளிமையான புரிதல்லே இதை தெரிஞ்சுக்கலாம். நேற்று 2 இஸ்லாமிய கட்சிகளுக்கு அவங்க 2 சீட்டுன்னு கொடுத்துருக்காங்க தொகுதி பங்கீடு. அவங்க அதில் ஒருத்தருக்கு ஏற்கனவே 2 தான், ஒருத்தர் 3 வாங்கினவருக்கு 2ன்னு இருக்காங்க. இது ஏதோ ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுது அப்படிங்கிறது பொதுவான கருத்து. என்ன செய்தியை சொல்லுது இது? இந்த இந்த தொகுதி பங்கீடு இஸ்லாமிய கட்சிகளோடு அப்படிங்கிறது என்ன செய்தி சொல்லுது? உங்களுக்கும் நாங்கள் அவ்வளோதான் தருவோம், என்ன சொன்னதை தான் தருவோம். என்ன சொன்னாங்க? 20 25க்குள்ளே தான், 20-25க்குள்ளே தான் ஒரு சீட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அங்கே மரியாதையும் இல்லை, உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு சந்தேகம். அங்கே உட்காந்துருக்கலாமா? பொதுவான இதுதானே. யார் சொன்னது? வதந்தியை பரப்பாதீங்க, எங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. அது இந்த செல்வ பெருந்தகைன்னு ஒரு தலைவர், அவர் மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ மற்றவங்களாம் எத்தனை ஒரு சுயமரியாதையோடு பேசுகிறாங்க. கிரீஷ் சோடங்கர், மாணிக்கம் தாக்கூர், இன்னும் அந்த நிர்வாகிகள் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இன்னமும் பார்த்திங்கன்னா டெல்லியில் போய் கூட அதை சொல்கிறாங்க. இன்னும் ஒரு பொதுவான புரிதல் என்ன அப்படின்னா, சோனியா காந்தி மட்டும்தான் இந்த உறவு தொடரணும், திமுக நம்ம அப்போ திமுகவோட இருக்கோம் தொடரணும்னு நினைக்கிறாங்க, ராகுல் நம்ம பலத்தை பார்ப்போம்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் என்ன பழமையான என்ன ட்ரெடிஷ்னல் ரிலேஷன்ஷிப் இருந்தது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும்? இந்த அரசியலை நீண்ட காலமாக தமிழக அரசியலை பார்த்தவர்களுக்கு தெரியும். காங்கிரஸுமே மாறி மாறி நீங்கள் இது பண்ணதா என்ன நீண்ட காலமாக நண்பர்களாக இருந்தீங்களா என்ன? எங்களுக்கு தொலைஞ்சது நல்லதுன்னு கருணாநிதியே சொன்னார். இவங்க கூட்டணியை முறிச்சிட்டு போகிறப்போ எங்களுக்கு விட்டது நான் ரொம்ப நன்றி, இந்த பாரம் குறைஞ்சது எங்களுக்கு. அதை வேறு மாதிரி சொன்னாங்க, நான் வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். ஆக இந்த ஒரு திருமண விருந்து நடக்கும் இடத்தில் உங்களுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை, சாப்பாடும் இல்லை. ஆனாலும் எனக்கு உணவு தான் முக்கியம் என்று கையேந்தி நிற்பவர்களுக்கு நம் சொற்கள் புரிய போவதில்லை. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.